இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? அதை நான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட ஓன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்னா லாட்ரி இல்லை, ஸ்கேமும் இல்லை. ஆனா புரியலைன்னா ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே பயப்படுவாங்க. இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்னா ஆக்சுவலி என்னன்னு ரொம்ப சிம்பிளா பேசலாம். நோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ், நோ கன்ஃபியூஷன், ஜஸ்ட் கிளாரிட்டி. ஸ்டாக் மார்க்கெட்னா எல்லாம் ஒரு நாள்ல பணக்காரன் ஆகுறதுன்னு நினைக்க வேண்டாம். அதுவும் இல்லை, ஒரே நாள்ல எல்லாம் போயிடணும் பயப்படவும் வேண்டாம். ட்ரூத் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சிஸ்டம். ரூல்ஸ் இருக்கு, லாஜிக் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அது டேஞ்சரஸ் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டா ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய மார்க்கெட் பிளேஸ். ஆனா இங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரெஸ் எல்லாம் இல்லை. இங்க செல் ஆகுறது கம்பெனிஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், ஃபுட் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ், டிராவல் ஏஜென்சிஸ் அண்ட் டிராவல் கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸோட ஓனர்ஷிப்பை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அந்த சின்ன பீசஸ் தான் ஷேர். நீங்க ஒரு ஷேர் வாங்கினா நீங்க ஜஸ்ட் பேப்பர் வாங்கல, நீங்க அந்த கம்பெனில ஒரு ஓனர் ஆகுறீங்க. ரொம்ப சின்ன ஓனர், எஸ், ஆனா ஓனர். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஷாப்ல 10 பேர் ஓனரா இருந்தா நீங்க 1% ஓனரா இருந்தாலும் ஓனர் தான். அதே மாதிரி கம்பெனி பெருசாக க்ரோ ஆக போது உங்க ஷேரோட வேல்யூ மூவ் ஆகும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, பிசினஸ் க்ரோ ஆனா, பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகும். ஆனா ராங் கம்பெனி சூஸ் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஐப்புக்கு வாங்கினா, ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு வாங்கினது, இதெல்லாம் லாஸ் நிச்சயம். ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராப்ளம் சிஸ்டம் இல்லை, ப்ராப்ளம் நம்ம டெசிஷன்ஸ் தான். ஸ்டாக் மார்க்கெட் டேஞ்சரஸா ஃபீல் ஆகுறது அது ஸ்டாக் மார்க்கெட்னால இல்லை, புரியாம என்ட்ரி எடுத்தாதான் டேஞ்சரஸ். பைக் ஓட்டுறது டேஞ்சரஸா? இல்லை, ரூல்ஸ் புரியாம ஸ்பீடா ஓட்டினாதான் டேஞ்சரஸ். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் குயிக் மணி மெஷினா பார்த்தா ப்ராப்ளம், ஆனா லேர்னிங் சிஸ்டமா பார்த்தா பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பேசிக்ஸ் புரிஞ்சா பயம் போகும். சிம்பிளா, ஸ்லோவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கோங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நீங்க எல்லாருமே ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வை டூ ஷேர்ஸ் எக்ஸிஸ்ட், இதை நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க.